அதான் சூர்யாவா? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க? சூர்யா சதீஷ் பிரச்சனை உனக்கு தெரியுதானே? அவ்வளவா தெரியாது. பிரபு மேலோட்டமா தான் சொன்னான். நீ அவனை பத்தி சொன்னதே இல்லையே. சூர்யா அவங்க வீட்டுல ஒரே பையன் தெரியுமா? அவங்க அப்பா அவனுக்கு அவ்வளவு செல்லம் கொடுத்து வளர்த்தாரு. எது கேட்டாலும் வாங்கி கொடுப்பாரு. அவனுக்கு அவ்வளவு சுதந்திரம். நல்லதானே பாத்துக்கிறாங்க. அப்பயும் சூர்யா எந்த மாதிரி? அவங்க அப்பா அவனுக்கு அவ்வளவு சுதந்திரம் கொடுத்தாரு. அது அவன் தப்பா பயன்படுத்திக்கிட்டான். அவங்க அப்பா அவனை கண்ட்ரோல் பண்றப்ப அவனுக்கு அது பிடிக்கல. அதான். பரவாயில்லையே, சூர்யா பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. என் கூட விஸ்வா சூர்யா பத்தி நிறைய சொல்லுவான். இப்படி இருக்க சூர்யா அவங்க அக்கா மட்டும் நோக்கி அடிக்க மாட்டான் தெரியுமா? அதனாலதான் சூர்யா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவனையும் திருத்த முடியும்னு நினைக்கிறேன். பாப்போம். அது என்ன அக்கா சென்டிமெண்ட்? அதான் எனக்கு தெரியல. ஆனா கேட்க நல்லா இருக்குல்ல? பரவாயில்ல. அவங்க இந்த கேம்ப் விட்டு போறதுக்கு முன்ன அவங்க நல்ல கூட்டாளி போகணும்னு நம்ம வேண்டிக்குவோம். நானும் அதான் எதிர்பார்க்கறேன். ஹிட்மேன் நகரா கண்டிப்பா சூர்யாவுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கும். இங்க வரவங்களுக்கு இந்த ஹிட்மேன் நகர் ஒரு அனுபவத்தை கொடுக்காம போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனா நீ என்ன கேட்டினா ஹிட்மேன் நகரா வர்றதே ஒரு நல்ல அனுபவம். ஆமா ஆமா. டேய், என்ன பண்றீங்க சார்? தூக்கம் வரல சார். இவ்வளவு நாளா எப்படி தூங்குன? என்ன நடக்கணும் உண்மையை சொல்றியா இல்லையா? சார் நீங்க தப்பா நினைக்கிறீங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல சார். ஒன்னும் இல்லைன்னா ஏன் கால் ஆடுது? குளிருது சார். குளிருதா? உனக்கு மட்டும் குளிருது? ஏன் சார் உங்களுக்கு குளிராதா? என்னமோ பண்றானுங்க போல இருக்கு. யாரா அது? டேய் வாங்க. யார் இந்த சூப்பர் ஐடியாவை கொடுத்தது? நான் தான் சார். பெரிய பிளானா தான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. புத்திசாலித்தனமான பிளான் தான். ஆனா எங்களை மட்டும் நினைச்சிடாதீங்க. இந்த கேம்ல சிகரெட் அடிக்கிற கேஸ் ஒன்றும் புதுசு இல்லை. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா தான் செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு இது மொதல் கேஸு. கிளாஸ் ரிப்போர்ட் படி பார்த்தா நீங்க கிளாஸ்க்குலாம் ரொம்ப லேட்டா போறீங்க போல இருக்கு. சூர்யா சார் இதுக்கு நீ நான் சொல்றேன். இல்ல சார், நேற்று என்னால தானே பிரபு கையில் அடிபட்டுச்சு. அதான் சார் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தேன். ஆமா சார், அந்த சம்பவத்துக்கு அப்புறம் சூர்யா ரொம்ப கவலையாயிட்டான் சார். அவன் சோகமா இருந்தா உனக்கு என்ன? நீ ஏன் சிகரெட் அடிச்ச? அது அவன் சிகரெட் அடிக்கணும்னு சொன்னானா எனக்கும் ஆசையா இருந்துச்சு சார். காரணத்தை பாத்தீங்களா? மணி உனக்கு என்ன காரணம் இருக்கு? என் நண்பனுக்கு ஒரு சோகனா எனக்கும் சோகம் தான் சார். அப்போ உன் நண்பனுக்கு கொடுக்குற தண்டனையை அவனுக்கும் கொடுத்துடலாமா? சரி வராது. உங்களுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க. இது உங்களுக்கு மொதல் கேஸ்னால எச்சரிக்கை கொடுக்குறோம். இது தொடர்ந்துச்சு அடுத்தது உங்க பெற்றோர்கள் கிட்ட இதை பத்தி பேச வேண்டியது இருக்கும். சார் வேணாம் சார், எங்க அப்பாட்ட மட்டும் சொல்லிடாதீங்க சார். அதுக்கு நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிறேன் சார். இவ்வளவு பயம் இருக்குல்ல, அப்படியே சரிங்க. இல்ல சார், சிகரெட் அடிச்சு பழகிடுச்சு சார். பழக்கம்ன்றது நம்மளா தேடிக்கிறது. எப்படி சிகரெட் அடிக்க பழகிறீங்களோ அதே மாதிரி விட பழகிங்க. இங்க உள்ள சட்டத்திட்டத்துக்கெல்லாம் நீங்க கட்டுப்பட்டு தான் ஆகணும். உங்க பதில நாங்க கேட்கலாம், ஆனா மேஜருக்கு தெரிஞ்சுது. நிறைய மாணவர்கள் இங்க 3 மாசம் வந்து சிகரெட் அடிக்காம கூட இருந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தை நீங்க சரியா பயன்படுத்தினா இந்த மாதிரி கெட்ட பழக்கத்தை அடியோட மறந்துடலாம். இதுக்கப்புறம் இந்த சிகரெட்டை தொடர்ந்து விடுறதும் உங்க இஷ்டம். ஆனா இந்த கேம்ப்குள்ள சிகரெட் அடிக்கூடாது. இன்னொரு தடவை இந்த மாதிரி தப்பு தொடர்ந்தா தடையில சுத்தி 10 ரவுண்ட் ஓட வேண்டியது இருக்கும். ஞாபகம் இருக்கட்டும். மறுபடியும் நான் உங்களை திரும்ப பார்க்க கூடாது. சரிங்க சார். சரிங்க சார். சரிங்க சார். நன்றி சார். இவனுங்க விஷயத்துல நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சதீஷ். அர்ச்சனா. ஹாய். சேவை லுலு. ஓகே மச்சான். ஓகே மச்சான்.
டாக்டர் என்ன சொன்னாரு? ஓ டாக்டரா, எந்த ஒரு முரட்டுத்தனமான விளையாட்டும் விளையாட வேணா சொல்லிட்டாரு. பாவம் பிரபு நிறைய மிஸ் பண்ண போறான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, அவனே இப்பதான் சந்தோஷமா இருக்கான். எங்க பாஜி லோரிங் போட்டு வாட்ட போறாங்கன்னு பயந்துகிட்டு இருந்தான். அப்ப பிரபு ஆசைப்படிதான் நடக்குது. அவன் அதிர்ஷ்டசாலி தான். ஆமா, இங்க ஆண்களுக்கு நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குல்ல? இதுல பெண்களும் பங்கேற்கலாமே? எப்படி பார்த்தாலும் பெண்கள் இயற்கையாகவே சாஃப்டானவங்க தான், அதனால கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படின்னா ஆண்கள் என்ன முரடானவங்களா? பிரபு சொன்னது சரியாதான் போச்சு. என்ன சொன்னா? நீ குறுக்கு விசாரணை லா ரொம்ப பேசுவேன்னு. நீங்க என்ன ஆக போறீங்க? நீங்க என் கூட பழகுன வரைக்கும் நான் என்னவா ஆக போறேன் நீங்க நினைக்கிறீங்க? நல்ல கேள்விதான். இருங்க நான் யோசிச்சு சொல்றேன். உங்களுக்கு நிறைய சேவை செய்ய பிடிச்சிருக்கு, அப்புறம் புது விஷயத்த கத்துக்க பிடிச்சிருக்கு. டாக்டர்? அது எப்படி யாரு கேட்டாலும் கண்டுபிடிச்சிருவீங்க? என்னடா? ஹாய். ஏய், நம்ம குரூப்ல நீ வேற டீம் நான் வேற டீம், நமக்குள்ள போட்டி. ஓகே தான். இதுல ஏன்டா உனக்கு இவ்வளவு சந்தோஷம்? நல்ல வேலை நீயும் நானும் மட்டும்தான், அதனாலதான். என்ன என் கூட ஷேர் பண்ணலாமே? ஐம் சாரி, இது காய்ஸ் டாக். நான் இதை உனக்கு சம்மந்தப்படுத்த முடியாது. அதனால என்ன, நான் புரிஞ்சுக்குவேன். அர்ச்சனா ஒரு பையனா இருந்திருக்கலாம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க. என்ன காய் மாதிரியா? நான் இங்க இருந்து போனோம் அவ்வளவுதானே? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனிவே நான் கிளம்புறேன். சரி பாய். ஓகே பாய். பாய். ஓகேடா, போவோம். நாங்கள் இளைஞர்கள் நாங்கள்